எரும மாடே, நானே லதா இப்ப வந்து கேட்டேன் என்ன சொல்ல போறேன்னு தெரியாம இருக்கேன். உனக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோவா ஒன்னு போட்டேன்னு வச்சுக்க. பொண்ணு வீட்ல வேற என்ன சொன்னாங்கன்னு தெரியல. லதா வேற என்ன காணோம், உங்க அண்ணனையும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சொன்னக்கா சொன்னக்கா சொல்லு லதா, நேத்து பொண்ணு வீட்ல போய் என்ன சொன்ன லதா? அதே ஏன்க்கா கேக்குறீங்க? நேத்து பொண்ணு வீட்ல போய் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை எங்கன்னு உசிரை எடுத்துட்டாங்க. அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ராமு வந்துட்டானாக்கா? இல்லடி லதா, என்ன ஆச்சுனே தெரியலடி. போனும் எடுக்க மாட்டான், ஆளையும் காணோம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலடி. ஏக்கா ஒருவேளை ராமுக்கு லவ் கிவ்னு ஏதாவது? ஏ லதா வாய மூடு. என் பையன் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது. அவன் அம்மா சொல்ல தட்டாத பையன்டி. என்னமோ அக்கா, நீங்க தான் இப்படி சொல்றீங்க. இந்த காலத்து பசங்க நம்பவே முடியாதுக்கா. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதெல்லாம் என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ உன் வேலையை பாரு போ. வந்துட்டாளுங்க. அடுத்த வீட்டு கதைனா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உன் பையன் லவ் பண்றானா, உன் மகன் லவ் பண்றானா, இவங்களுக்குலாம் இருக்கு ஒரு நாள். ஏ ராமு, நீ எங்கடா போன? இங்க பாருடா, கண்டவங்கலாம் உன்னை பத்தி பேசுறாங்கடா. சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. சொன்னக்கா சொன்னக்கா, உங்க பையன் ராமு வந்துட்டு இருக்காங்கா. ஏய் என்ன சொல்றலக்கா, நிஜமாவா? அட ஆமாக்கா, வந்து பாருங்கக்கா. ராமு ராமு ராமு. டேய் ராமு, யாரா அது? யாரா கூட்டிட்டு வந்திருக்க நீ? அம்மா, இவ பேர் தாம்மா ஏஞ்சல். ஏஞ்சல் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? டேய் ராமு, என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இப்படி பண்ணிட்ட நீ? பக்கத்து வீட்டுக்காரங்க என்னடா சொல்லுவேன்? அந்த லதா வேற நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாளே. ஐயோ, உன்னை போய் நம்புனே பாரு. ஏய் ஆஞ்சலே, வெளிய போடி. அம்மா, அது அஞ்சல் இல்லம்மா, ஏஞ்சல்மா. ஏஞ்சலோ ஊஞ்சலோ எனக்கு தெரியாது. இப்பவே வெளிய போணும். ஒழுங்கா அவளை வெளிய தட்டி நீ உள்ள வா. ஆன்ட்டி கோவப்படாதீங்க ஆன்ட்டி. நான் உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன். ராமு உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் ஆன்ட்டி. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேத்தையும் ஏத்துக்கோங்க ஆன்ட்டி. சொன்னக்கா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த காலத்து பிள்ளைங்களாம் நம்ப முடியாதுன்னு. சரி விடுங்கக்கா, ஏதோ பண்ணது பண்ணிட்டாங்க. விடுங்க, ஆசீர்வாதம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போங்கக்கா. என்னது, நான் ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அனுப்பணுமா? இந்த வீட்டுக்கு மருமகள் வந்தா அது ஏன் இஷ்டப்படி தான் வரணும். இந்த ஏஞ்சல் ஊஞ்சல்லாம் உள்ள வரக்கூடாது. முதல்ல அவளை துரத்திட்டு என் மகனை கூட்டிட்டு போறேன். சொன்னக்கா, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க இப்ப துரத்துனீங்கன்னா ராமுவும் கூட சேர்ந்து போயிருவான். அப்புறம் உங்களுக்கு இருக்கிறது ஒரே மகன். அவனும் வெளியே போயிட்டானா உங்களுக்கு துணைக்கு யார் இருப்பா? எல்லாத்தையும் மறந்து உள்ள ஏத்துக்கங்கக்கா. எல்லாம் சரியா போயிடும். பார்க்க வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. எல்லாம் சரியா போயிடும். கூட்டிட்டு போங்கக்கா. அப்படியா சொல்ற? சரி, ஏதோ பண்ணது பண்ணிட்டான். எனக்கும் மகன் வேணும். ஏதோ நீ சொல்றேன்னு உள்ள விடுறேன். என்னாலையும் வீட்டு வேலைலாம் செய்ய முடியலட்டா முன்ன மாதிரி. ஏதோ இவ வந்ததுக்கு அதை நான் செய்யட்டும். சரிக்கா, ஆசீர்வாதம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போங்க. நான் போய் அந்த தமனாவை என் மவனுக்கு பேசுறேன். அந்த பிள்ளை பார்க்க லட்சணமா இருக்கு. என் மவன்கிட்ட பேசி பாக்குறேன். அம்மா, எங்க ரெண்டு பேத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க நல்லா இருங்க. ரெண்டு பேரும் உள்ள போய் சாமி கிட்ட விளக்கேத்துங்க போங்க. ஏஞ்சல், வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா, போலாம். சரி ராமு. உள்ளையா போற? போ போ. எனக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு, பாத்துக்கிறேன் உன்னை. ஏஞ்சலா ஏஞ்சல். இனிமேதாண்டி இருக்கு இந்த சொர்ணாவோட ஆட்டம். என்ன மக்களே, இந்த சொர்ணாவோட ஆட்டத்தை பார்க்கணுமா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.